ரூபாய்க்கு விற்கிறத 50 ரூபாய்க்கு அவங்க டீசல் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சர்வதேச இன்றைக்கி இந்தியா வந்து 142 கோடி மக்கள் இருக்கிறோம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவுக்கு அந்நிய செலவாணி நம்மளுக்கு எதில் வேஸ்ட் ஆகுதுன்னா, நம்ம கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், கேஸ் வாங்குறதால நம்முடைய அதிகமாக போகுது. இந்த கடந்த 3 வருஷமாக ரஷ்யாவிலிருந்து நம்முடைய ஒரு நாளைக்கு வந்து 1.8 மில்லியன் பேரல்ஸ் வாங்குறாங்க. மொத்தம் இந்தியாவினுடைய தேவை வந்து 5.4, அதில் 1/3 பகுதி வந்து ரஷ்யாவிலிருந்து வாங்குகிறோம். அப்போது நம்முடைய பெனிஃபிட்டு இந்திய மக்களுடைய பெனிஃபிட்டுக்காக வாங்குகிற போது, நீ ரஷ்யாவிலிருந்து வாங்காதே எங்கிட்ட தான் கூடுதல் விலை கொடுத்து வாங்கினா நம்முடைய நாளைக்கு வந்து பெட்ரோல் டீசலுடைய விலை பன்மடங்கு உயர்ந்து போயிருக்கும். எனவே வந்து அது இந்தியாவினுடைய இந்தியா வந்து தொடர்ந்து ரஷ்யாவோட நட்பாக இருக்கக்கூடியது. இப்போ கூடங்குளம் அணுமின் நிலையம் அந்த இது அவங்க தான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. பல விதத்தில் நம்மளுக்கு எல்லா காலகட்டமும் நட்பாக இருக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவிடவே உறவு இருக்கக்கூடாது என்று அமெரிக்கா வந்து உத்தரவு போடுறது வந்து எந்த விதத்தில் ஏற்பட முடியாது. அந்த வகையில் நீங்கள் வந்து ரஷ்யாவிடத்திலிருந்து கச்சா எண்ணெய் விலைக்கு வாங்காதீங்க, வாங்கினா வந்து நான் கூடுதல் வரி விதிப்பு செய்வோம் என்று அமெரிக்கா போடுதுன்னா அமெரிக்காவினுடைய அந்த ஏகாதிபத்தியத்தினுடைய உணர்வை அவங்க காமிக்கிறாங்க. இந்தியா பலவிதமான நெருக்கடிகளை சந்தித்திருக்குதுங்க. இதே போல் தான் நம்ம வந்து பொக்ரானில் அணு வெடிப்போது வந்து நம்ம நாட்டு மேலே கட்டுப்பாடெல்லாம் விதிச்சாங்க. ஸோ அதனால் இது ஒரு தற்காலிகமானது என்பதை நான் பார்க்கிறேன். இதனால் வந்து நம்முடைய திருப்பூரோ அல்லது மற்ற ஆம்பூர் இருக்கக்கூடியவர்களோ முடியாக லோக்கல் மார்க்கெட்டை 142 கோடி பேர் இருக்கிறோம். உள்ளூர் மார்க்கெட்டை வலுப்படுத்தணும். வேறு நாடுகள் இன்னும் கொஞ்சம் தங்களுடைய லாபத்தை குறைச்சிட்டு ஆப்பிரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சு தன்னை வலுப்படுத்தி பார்க்கணும். தவிர அமெரிக்காவிடத்தில் எந்த காரணத்தை கொண்டும் இந்தியா வந்து சரணடைய வேண்டிய அவசியம் இல்லை, கூடவே கூடாது.